அருள் கூர்ந்து செய்தியாளர்கள் பகுதியிலே முண்டியடித்துக் கொண்டு வருகின்ற தோழர்கள் செய்தியாளர்களுக்கு செய்தி சேகரிப்பதற்கு வசதியாக ஏதுவாக அவர்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அடுத்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் மதிப்புமிக்க தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த அரசியல் மாற்று எழுச்சி மாநாட்டினுடைய தலைவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் வைகோ அவர்களே, இங்கே உரையாற்றுவதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் சுதாகர் ரெட்டி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் தோழர் ராஜா அவர்களே, விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசர் அவர்களே, சுதந்திர போராட்ட வீரர் தோழர் நல்லக்கண்ணவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தலைவர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகள் அனைவருக்கும் மக்களது கூட்டணியின் சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சக்கணக்கிலே கூடியுள்ள இந்த மாபெரும் மக்கள் காசு கொடுத்து கொண்டு வரப்பட்டவர்கள் அல்ல. நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுகவை வீழ்த்தி மிகப்பெரிய அரசியல் மாற்றை உருவாக்குவதற்காக எழுச்சியோடு வந்தவர்கள் தான் லட்சோப லட்சம் மக்கள் கூடியிருக்கக்கூடிய வீரர்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களுடைய கூட்டணியை பார்த்து கேட்கிறார்கள், உங்களால் அதிமுகவை வீழ்த்த முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியுமா? உங்களுக்கு பலம் இருக்கிறதா என்று சிலர் கேட்கிறார்கள். நாங்கள் உறுதியோடு சொல்லுகிறோம், அதிமுக திமுகவை வீழ்த்தி காட்டுவோம், வெற்றி பெற்று காட்டுவோம். வெற்றி நமதே என்று சொல்லுகிற போது அந்த வெற்றி எப்படி நமக்கு கிடைக்கும்? மாநாடு நடத்தக்கூடிய இந்த தினம் என்பது அல்லது அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் என்பது அவனுக்கு வந்த நாள் தான் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி. நாடு விடுதலை பெற்று குடியரசாக மலர்வதற்கு முன்னதாக நடைபெற்ற வீரமிக்க சுதந்திர போராட்டத்தில் அல்லது காந்திஜி அவர்கள் 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் தண்டியில் ஆனால் காந்திஜி அவர்கள் கீழே குனிந்து ஒரு பிடி உப்பை எடுத்து உலகுக்கு சொன்னார், இந்த ஒரு பிடி உப்பை வைத்து நான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இந்தியா விட்டே வேட்டப் போகிறேன் என்று காந்திஜி அவர்கள் சொன்னார்கள். சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்பது விரட்டி அடிக்கப்பட்டது, நாட்டை விட்டு வெளியேறியது. அதை போலவே மக்களுடைய கூட்டணி சார்பாக சொல்லுகிறேன், மக்களுடைய கூட்டணி இணைந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுடைய கூட்டணி உருவாகி நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தை ஆயுதமாக பயன்படுத்தி அதிமுக திமுகவை வீழ்த்துவோம், தோற்கடிப்போம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி என்னதான் இதில் சொல்லியிருக்கு?
நல்லக்கண்ணவர்கள் பேசுகிற போது, முத்தரசர்கள் பேசுகிற போது அதோ தெரிகிறது அந்த ஆனமலையை சுட்டிக்காட்டினார்கள். அந்த மலையையே முழுங்க பார்த்தவர்கள் தான் கிரானைட் கொள்ளையர்கள். மக்களின் எழுச்சியால், மக்கள் நடத்திய போராட்டத்தால் அந்த ஆனமலை பாதுகாக்கப்பட்டது. மக்களுடைய கூட்டணி சார்பாக சொல்கிறேன், மக்களுடைய கூட்டணியுடைய எழுச்சியால் தமிழகத்தை பாதுகாக்க முடியும், பாதுகாப்பு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கிரானைட் கொள்ளை, மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை என்று கொள்ளை போகிற போது ஐஏஎஸ் சகாயம் அளித்த அறிக்கையில் சொல்லுகிறார், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரானைட் கொள்ளையில் மட்டும் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு 1,06,000 கோடி ரூபாய். மதுரை மாவட்டத்தில் மட்டும், தமிழகத்தில் பல மாவட்டங்களில் அந்த கிரானைட் கொள்ளையை கணக்கு போட்டு பார்த்தால், தாது மணல் கொள்ளை கணக்கு போட்டு பார்த்தால் அரசுக்கு ஏற்பட்டுள்ள அந்த பல லட்சம் கோடி இழப்பு ஏற்படாமல் இருந்தால் டாஸ்மாக் கடை தேவையில்லை, மதுபான கடைகள் தேவையில்லை. அத்தகைய மிகப்பெரிய கொள்ளை நடைபெற்றிருக்கிறது. அந்த கொள்ளையில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கிறார்கள்? 20 ஆண்டு காலமாக 2 முறை திமுக இருந்திருக்கிறது, 2 முறை அதிமுக தொடர்ந்து வந்திருக்கிறது. இந்த 20 ஆண்டுகளில் இவர்கள்தான் கொள்ளையடித்தாக சொல்லுகிற போது திமுக தலைவர் கலைஞர் இதுவரையில் வாய் திறக்கவில்லை, அம்மையார் ஜெயலலிதா இதுவரை வாய் திறக்கவில்லை. கிராமத்தில் சொல்லுவாங்க, திருடனை தேல் கொட்ட மாதிரி கலைஞர் கருணாநிதி வாய் திறக்காம இருக்காரு, அம்மையார் ஜெயலலிதா வாய் திறக்காமாறு. நம் மக்களோட கூட்டணி சார்பாக சொல்லுகிறேன், கலைஞர் கருணாநிதியை பொறுத்தவரையில் அவர் மலை முழுங்கி மகாதேவன், அம்மையார் ஜெயலலிதா மலை முழுங்கி மகாதேவி. அவர் தேவன், இவர் தேவி என்பதை விட 2 பேருக்கு எந்த வேறுபாடு வருகிற போது இந்த ஊழல் கட்சிகளை முறியடிக்க வேண்டியது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கடமை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அடுத்து என்ன சொல்லுகிறோம்? தீண்டாமை கொடுமை என்பது தமிழகத்தில் பல வருடங்களில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. சாதி ஆணவ கொலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டால் படுகொலை செய்யப்படக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது இதுவரை கடந்த 3 ஆண்டுகள் 78 சாதி ஆணவ கொலை தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்திலே அவர் பதிலே சொல்லுகிறார், ஆதாயங்கள் குறைந்துள்ளதாக அம்மையார் ஜெயலலிதா சொல்லுகிறீர்களே, சாதி ஆணவ கொலையை நீங்கள் சுட்டிக்காட்டவில்லை. 78 பேர் சாதி ஆணவ கொலை என்று சொன்னால் அந்த 78ல் 13 பேர் தலித்து சமூகத்தை சார்ந்தவர்கள், 65 பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். நண்பர்களே, சட்டமன்ற கூட்டத்தில் ஆணவ கொலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்கிற போது அன்றைய முதலமைச்சராக இருந்த ஓலா பன்னீர்செல்வம் அங்க ஆணவ கொலை கிடையாது, சட்டம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற குழு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மௌனமாக உட்கார்ந்து இருக்கிறார். மக்களோட கூட்டணி சார்பாக சொல்லுகிறேன், தந்தை பெரியாருக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடக்கூடிய அந்த கொள்கையை முற்றாக கைவிட்டு விட்டார்கள். மக்களோட கூட்டணி சார்பாக சொல்லுகிறேன், திமுக தலைவர்களோ அதிமுக தலைவர்களோ இனி ஒருபோதும் தந்தை பெரியார் பெயரையோ டாக்டர் அம்பேத்கர் பெயர் உச்சரிப்பதற்கு அவர்களுக்கு அருகதை இல்லை என்பதை இந்த மாநாட்டில் வாய் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த குறைந்தபட்ச செயல்த்தை அடுத்து சொல்வது என்பது மத்தியில் காங்கிரஸ் கட்சி அமலாக்கிய, பிஜேபி அமலாக்கிய அதே பொருளாதார கொள்கையைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அமலாக்கியது, அதிமுக அமலாக்கி வருகிறது.
நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் விளக்க விரும்புகிறேன். சில தினங்களுக்கு முன்னதாக விழுப்புரம் மாவட்டத்தில் சின்னசேலம் நகரத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி இருக்கிறதே, அந்த மருத்துவக் கல்லூரி 3 மாணவிகள் மரணமடைந்துள்ளார்கள். அது தற்கொலை அல்ல, அது படுகொலை என்று அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏன் இந்த தற்கொலை, ஏன் இந்த மரணம், ஏன் இந்த படுகொலை என்பது உங்களுக்கு தெரியாதல்ல. 2006ஆம் ஆண்டு அந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் எந்தவித அடிப்படை கட்டுமானம் இல்லாத அந்த தனியார் மருத்துவமனைக்கு அனுமதி கொடுத்தது திமுக அரசு. 2011க்கு பிறகு அடிப்படை கட்டுமானம் இல்லாத அந்த மருத்துவக் கல்லூரி நடப்பதற்கு தொடர்ந்து அனுமதி அளித்தது என்பது அதிமுக அரசு. உயர்கல்வி அளிக்கக்கூடிய பொறுப்பை அரசு தட்டி கழித்து தனியாருக்கு தாழ வாக்கிற போது இத்தகைய படுகொலை நடைபெறுகிறது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த சம்பவத்தின் மீது நீதி விசாரணை நடத்த வேண்டும் அறிக்கை விட்டிருக்கிறார். நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். அந்த சின்னசேலத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியில் 3 மாணவிகள் இறந்திருக்கார்களே, மரணமாக இருக்கார்களே. குற்றவாளிக்குள் நிற்க வேண்டியவர்கள் திமுக, அதிமுக இந்த கட்சிகளுடைய தலைமைதான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று மக்களது கூட்டணி சார்பாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களது கூட்டணி வருகிற போது கல்வியை தனியாருக்கு தாரை வார்ப்பதை தடுப்பதற்காக பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை அரசு அளிக்க வேண்டிய பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது என்று மக்களது கூட்டணி சார்பாக இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாம் முக்கியமான முழக்கமாக இங்கே வைத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியாதல்ல, நாம் நடத்தக்கூடிய பிரச்சாரத்தில் சில ஊடகங்கள் சொல்லுகிறார்கள், தமிழகத்திலே அதிமுக அடுத்த திமுக, திமுக அடுத்த அதிமுக சொல்லுகிற போது மக்களது கூட்டணி சார்பாக சொல்லுகிறேன், இந்த 2 கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்குள்ளாக ஒன்னு அதிமுக வரணும் அல்லது திமுக வர வேண்டும் என்று அந்த 2 கட்சி தலைவர்களுக்குள் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்கிறது. அது ஏன் எழுதப்படாத ஒப்பந்தம்? ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட 29,000 கோடி டாஸ்மாக் மூலமாக, மதுபான கடைகள் மூலமாக அரசுக்கு வருவாய் வருகிறது. திமுக ஆட்சிக்கு வந்தா அதிமுக தலைவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மதுபானங்களை டாஸ்மாக் வாங்குவாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா டிஆர் பாலில் விட்ட திமுக தலைவர் உற்பத்தி செய்யக்கூடிய அது மதுபானங்களை டாஸ்மாக் வாங்குவாங்க. அதுதான் எழுதப்படாத ஒப்பந்தம். நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், திமுக உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மதுபானம் டாஸ்மாக் வருகிறது, அதிமுக உற்பத்தி செய்யக்கூடிய மதுபானம் டாஸ்மாக் வருகிறது. நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறோம், மதுவிலக்கு கொள்கை அமலாக்கக்கூடிய, மதுபானம் இல்லாத மாநிலத்தை உருவாக்கக்கூடிய அந்த தகுதி என்பது மக்களது கூட்டணிக்கு தோல் உண்டு என்பதை இங்கே பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு மதுபான கடைகள் இல்லாத மது கொள்கை அமலாக்க வேண்டும் என்று இந்த குறைந்தபட்ச செயலத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, இங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை சார்பாக மக்களது கூட்டணி உருவாகிற போது தமிழகம் என்பது ஒரு வளமான தமிழகமாக, ஊழலற்ற தமிழகமாக, மதுபான கடைகள் இல்லாத தமிழகமாக, சாதி வேறுபாடு தமிழகமாக உருவாக வேண்டும் என்று வருகிற போது இங்கே மக்களது கூட்டணி சார்பாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அங்க மக்களை சந்திக்கின்ற போது சில பேர் கேட்கிறாங்க, உங்க மக்களது கூட்டணியில யார் முதல்வர் வேட்பாளர்? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அறிவித்த வைகோ சொல்லியிருக்கிறார், எங்கள் அணியுடைய முதல் வேட்பாளர் நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கிறது, இதுதான் எங்கள் முதல் வேட்பாளர். இந்த திட்டம் என்பது தமிழகத்து மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக, வளமான தமிழ் உருவாக்குவதற்காக அனைத்து திட்டங்களையும் இந்த செயல் திட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். நான் நிறைவாக ஒன்று சொல்ல விரும்புவது, இந்த மதுரை மன்னன் வருகிற போது இந்த மதுரையில் சரு வல்லமை படைத்த பாண்டியன் மன்னன் கோலோச்சிய போது
ஒரு சாதாரண பெண்மணி கண்ணகி, ஒரு சாதாரண பெண் கண்ணகி சரு வல்லமை படைத்த அந்த பாண்டிய மண்ணுக்கு எதிராக போராடி நீதி நிலைநாட்டிய மண் என்பது மதுரை மண். நாம் உருவாக்கி இருக்க அது எப்படி செய்தார்? அவர் கையில் வைத்திருந்த அந்த ஒற்றை சிலம்பு வைத்து பாண்டிய மன்னனை வீழ்த்திய நீதி நிலைநாட்டிய இந்த மதுரை மண்ணில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டின் மூலமாக, மாற்றரசு எழுச்சி மாநாட்டின் மூலமாக நம்முடைய குறைந்துபட்ட செயல் திட்டம் இருக்கிறது. இந்த செயல் திட்டத்தை வைத்து அதிமுகவை வீழ்த்துவோம், திமுக வீழ்த்துவோம் என்று மக்கள் கூட்டணி முடிவு செய்திருக்கிறது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 7, 8, 9 தேதிகளில் கிழக்கு மாவட்டங்களுக்கு மக்களை சந்திக்க செல்கிறோம். பிப்ரவரி மாதம் 20, 21, 22 தேதிகளில் மேற்கு மாவட்ட மக்களை சந்திக்க செல்கிறோம். தமிழகத்தில் 8 திசைக்கும் சென்று மக்களை சந்தித்து தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக வளமான தமிழகம், ஊழலற்ற தமிழகம், மதுபான கடைகள் இல்லாத தமிழகம், சாதி வேறுபட்ட தமிழகம் என்று மக்களை சந்தித்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக மக்கள் கூட்டணி போராடி வருகிறது. அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய இங்கு கூடியிருக்க லட்சோப இந்த இளைஞர்கள் மற்றும் மக்கள் கூட்டணி செயல்கள் மட்டுமல்ல, தமிழகத்தை ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வருகிற போது ஊழல் அதிமுகவை, ஊழல் திமுகவை வீழ்த்தி மக்கள் கூட்டணி சார்பாக ஒரு ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.